வணக்கம் நேயர்களே, மற்றுமோர் பேசும் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த வாரம் உலகம் முழுவதிலுமே பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அல்லது பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. புதிதாக அமெரிக்காவினுடைய அதிபராக ஜோ பைடன் தலைமையிலான குழு பதவியேற்றுக் கொண்டது. ஜோ பைடன் புதிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றார். இது தொடர்பான பல்வேறுபட்ட விவாதங்களும் சர்ச்சைகளும் இடம்பெற்றிருந்தன. மிகப்பெரிய ஒரு போராட்டமும் அங்கு இடம்பெற்றிருந்ததை நாங்கள் இதற்கு முந்தைய வாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் அல்லது ட்ரம்பினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களுடைய கட்டமைப்பு என்பது தொடர்ந்து இந்த தேர்தலினுடைய முடிவுகளை ஏற்காமல் அதற்கு எதிரான விமர்சனங்களையும் அதற்கு எதிரான கருத்துக்களையும் முன்வைத்துக் கொண்டிருந்தமை மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஆதரவாளர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அல்லது வன்முறையை அங்கு கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதையும் தாண்டி நேற்று இந்த புதிய அரசானது அமெரிக்காவிலே பதவியேற்றிருக்கின்றது. இதற்கு பின்னர் எவ்வாறான மாற்றங்கள் அமெரிக்காவிலும் உலகளாவிய ரீதியிலும் ஏற்படும் என்பதை பற்றி பேசுவதற்காக இன்று என்னோடு தமிழ் சொல்லாற்றினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சேனன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேரடியாக நான் சேனனை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் சேனன். வணக்கம் நடேசன். முக்கியமாக இந்த தற்போதைய அமெரிக்காவினுடைய இந்த தேர்தல் முடிவுகளும் அதன் பின்னால் இன்று வரை ஏற்பட்டிருக்கின்ற சம்பவங்களும் ஒரு மிக குறுகிய நேரத்தில் அதை பற்றி ஒரு விரிவாக பார்த்து விடலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சம்பவங்கள், அதாவது அமெரிக்கா என்பது எல்லா நாடுகளுக்கும் ஜனநாயக விதிமுறைகளை ஒரு முன்னின்று பேசும் அல்லது ஒரு உலக மகா போலீஸ் வேலையை செய்யக்கூடிய ஒரு நாடாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவ்வாறாக எல்லோருக்கும் ஜனநாயகத்தை பற்றி பாடம் எடுக்கின்ற ஒரு நாடாக இருந்த அமெரிக்காவில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தமை என்பது எவ்வாறான அதிர்வலைகளை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி இருந்தது. அதுதான் நீங்க சொல்வது போல் அமெரிக்கா எல்லாருக்கும் ஜனநாயகம் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தது. ஜனநாயக உரிமைகள் என்பது வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு அளவுகளில் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். அமெரிக்காவை பொறுத்தளவில் அவர்கள் தங்களுக்கு எதிரான தங்களுடைய நலன்களுக்கு எதிரானவர்களை மிக மோசமாக தாக்குவது. அது வெனிசுவேலாவாக இருக்கலாம், அது ஈரானா இருக்கலாம், நோர்த் கொரியாவாக இருக்கலாம். பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற நாடுகள், ஒவ்வொரு 3 விதமான பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த நாடுகளில் அமெரிக்காவை பொறுத்தளவில் அவர் எதிர் நிலைப்பாடுதான். அவர்களை பொறுத்தவரை தங்கள் நலனுக்கு எதிர் என்ற அடிப்படை தான், அவர்களுடைய லாப நலன் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஜனநாயக உரிமைகளை பற்றி பேசுவார்கள். அவர்களை பொறுத்தளவில் அந்த அர்த்தத்தில் ஈரானும் ஒன்றுதான், வெனிசுவேலாவும் ஒன்றுதான், நோர்த் கொரியாவும் ஒன்றுதான் அவர்களுக்கு. அப்படி இருந்த ஒரு நிலையில் தற்போது கடந்த கால ஒரு ட்ரம்புடைய காலகட்டம் அதை முற்றாக உடைத்து வெளிக்காட்டியிருக்கின்றது. ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சியின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு ட்ரம்புடைய பினோமினன் அல்ல. அதாவது சொல்லுவார்கள், வரலாறு என்பது பிரதமர் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி தேர்வின் போதே ஒரு ஒன்றை சொல்வார்கள், ஜனாதிபதியை எந்த சிறந்த ஜனாதிபதி என்பதை ஜனாதிபதி தீர்மானிப்பதில்லை, நேரத்தை அது காலமும் வரலாறும் ஜனாதிபதியை தீர்மானிக்கிறது என்பார்கள். அதே மாதிரி அந்த வீழ்ச்சி என்ற ஒரு கால பகுதி ஒரு ட்ரம்பிற்கால் வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அது தொடரும், அது இதோட முடிகிற விஷயம் அல்ல. ஜோ பைடன் மாறின பிறகு அது மாறப்போறது அல்ல. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றன, பேஸ் காரணங்கள். அந்த காரணங்கள் மாறவில்லை. உங்களுக்கு தெரியும், ட்ரம்புடைய கடைசி காலகட்டத்தில் கூட ஆட்சியை விட்டு விலத்த மாட்டேன் என்று நின்றது. தன்னுடைய அவர்களை தூண்டிவிட்டு உள்ளே அந்த கேபிட்டல் ஹவுஸுக்குள் உள்ளே நுழைய விட்டது பற்றது. தொடர்ந்து இந்த இனாகுரேஷன் செரிமனியில் பங்கு பெற்றாமல் இருந்தது. கடைசி நிமிடம் வரை எந்த ஒரு அதிகாரத்தையும் விட்டு கொடுக்காமல், அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 பிளேன் உட்பட ஒன்றையும் விட்டு கொடுக்காமல் இருந்தது. எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதனுடைய நடைமுறை கிட்டத்தட்ட ஒரு அட்டெம்ப்டட் கூ. அதாவது எவ்வாறு இந்த தேர்தலையும் மீறி தான் அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருக்கலாம் என்பதுதான் ட்ரம்புடைய நோக்கமாக இருந்தது. அதனால் தேர்தலை பற்றி பிரச்சாரம் செய்தார், அது போலி என்று. மீடியாவை பற்றி பிரச்சாரம் செய்தார், போலி என்று. எல்லாம் பல்வேறு விதமான முயற்சிகள். அதுக்கு பின்னால் இருந்த பேஸை வழங்கியது அங்கே இருக்கின்ற ஃபாரை தீவிர வலதுசாரிய அமைப்புகள் என்று அறியப்படுகின்ற அமைப்புகளும் அது சார்ந்த ஆக்கள். ஆனால் அது மட்டுமல்ல, அவருக்கு நிறைய கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட நிறைய கிட்டத்தட்ட 30% 35% அவருக்கு இப்போவும் ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு என்று சொல்கிறார்கள். அதை விட அதிகமானவர்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் அவருக்கு. சோ இது ஒரு இலகுபடுத்தி பார்க்க முடியாத ஒன்றுதான். ஆனா அந்த பினோமினன் அந்த அமெரிக்க ஜனநாயகம் என்றது ஒரு புனிதம் என்ற பிரச்சனையை உடைத்தறிந்து விட்டது. அதாவது காலனித்துவ நாடுகள், நவ காலனித்துவ நாடுகளுக்கு
அவர்கள் அந்த ஜனநாயக போதிப்பு செய்கின்ற நாடாக இருந்த நிலை மாறிவிட்டது. அது சாத்தியம் கிடையாது. நீங்கள் உங்களிடம் நாங்கள் ஜனநாயகம் பற்றிய அறிவுறுத்தல்களை கேட்க தயாரில்லை என்று சொல்கிற அளவுக்குத்தான், அது ஈரான் உட்பட சொல்கிற அளவுக்குத்தான் இன்று. முக்கியமாக ட்ரம்ப் தற்போது இவ்வளவு தேர்தலுடைய அந்த தேர்தலில் வந்த முடிவுகளை நிராகரிக்கக்கூடிய அல்லது அதனை புறந்தள்ளக்கூடிய ஒரு நபராகவும் அவ்வாறு மிக கடுமையாக செயற்பட்டிருந்தாலும் ட்ரம்பிசம் என்பது இதோடு முடிவடைந்து விட்டது என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? அதுதான் முக்கியமான புள்ளி. நடந்த விஷயங்கள், விவரங்கள் பலர் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பார்கள், நடந்த விவரங்கள் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான விஷயம், அதாவது ட்ரம்பிசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவிர வலதுசாரிய போக்கு. இதற்கு அடிப்படை காரணம் ஏற்கனவே இருந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்ட்டிஸ் சொல்லப்படுகின்ற அதிகாரத்துவம் சார்ந்த, அது ட்ரம்ப் சொல்லுவார் டீப் ஸ்டேட் என்று. இது சார்ந்த ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு அங்கு இருக்கின்றது. அமெரிக்காவில் இருக்கின்ற குறிப்பாக கஷ்டப்படுகின்ற ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸ் ஏரியாக்கள் அல்லது மிடில் கிளாஸ் ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸ் ஏரியா, அந்த பகுதிகளில் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. அதில் இருந்து வருகின்ற பிரச்சனை தான் இது. இந்த ட்ரம்பிசம் என்றது முடிவுக்கு வந்து விட்டதாண்டா கிடையாது. உங்களுக்கு தெரியும், கடந்த அதாவது இம்பீச்மெண்டில் ஒரு 10 ரிப்பப்ளிக்கன் செனட்டர்ஸ் மட்டும்தான் ட்ரம்புக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார். ஒரு முக்கியமான 3வது தொகுதியில் இருக்கும் ஒரு செனட்டரும் வாக்களித்திருக்கின்றார். இந்த 10 பேராக மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஆனால் என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், ரிப்பப்ளிக்கன் கட்சியுடைய பெரும்பான்மை, மிக பெரும்பான்மை இந்த ட்ரம்புக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. இந்த ட்ரம்பிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலிசிஸ், எத்தகைய பாலிசிகள், அதாவது எக்கனாமி பாலிசியா இருக்கலாம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கின்ற பாலிசியா இருக்கலாம், அல்லது வெளியுறவு கொள்கை சார்ந்த அவர் முன்வைத்த ஈரான் சார்ந்த அல்லது மிடில் ஈஸ்ட் சார்ந்த இஸ்ரேல் சார்ந்த கொள்கைகளாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகள், இந்த அடிப்படைகளுக்கான ஒரு பேஸ் அங்கு தொடர்கிறது. இதுதான் பிரச்சனை. ட்ரம்ப் இருக்கிறாரோ இல்லையோ அது தொடர்கிறது. ட்ரம்ப் போன்ற இன்னொரு தலைமை உருவாகுமா, மைக் பென்ஸ் முதலானவர்கள் அல்லது அங்கு இருக்கின்ற இன்னொரு கவர்னர், அப்படியானவர்கள் அந்த தலைமையை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்களுக்கு இருக்கா என்பது இன்னொரு வேறு விதமான ஒரு கேள்வி. இன்றைக்கு ரிப்பப்ளிக்கன் கட்சிக்குள் ஒரு உடைவு ஏற்படுவதற்கான சாத்தியம் தான் இருக்கின்றது. ட்ரம்ப் ஏற்கனவே தான் ஒரு கட்சியை உருவாக்குவதற்கான சாத்தியம் இருப்பதை ஒரு இன்டிரெக்டாக சொல்லி இருக்கின்றார். அது ரிப்பப்ளிக்கன் கட்சியை உடைத்து 3வது ஒரு கட்சி உருவாகுமான்றது இன்றைக்கு சீரியஸாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விவரம். அதை விட தானே உருவாக்க, உங்களுக்கு தெரியும், அந்த ராயட்ஸோ அல்லது அந்த கிட்டத்தட்ட அப்ரைசிங் மாதிரியான ஒரு நடந்த ஒரு அட்டெம்ப்டட் கூ நடந்த நாள் ட்ரம்புடைய பேச்சை தொடர்ந்துதான் அது நடந்தது. அதனாலதான் அந்த இம்பீச்மெண்ட் நடந்தது. அந்த சமயம் அதே வேளையில் பேசிய ட்ரம்பின் மகன் சொல்லியிருப்பார், ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி என்பது சாதாரண கட்சி அல்ல, இனிமேல் இது ட்ரம்புடைய கட்சி, இது ட்ரம்ப் பார்ட்டின்னு சொல்லியிருப்பார். அதுல அந்த அப்ரோச் தான் அவர் எடுக்கிறார். கிட்டத்தட்ட எவ்வாறு ராஜபக்ச SLFP சார்ந்த ஒரு பொசிஷனை எடுத்தார்களோ இலங்கையில், கிட்டத்தட்ட ட்ரம்புன்ற குடும்பமும் அந்த பொசிஷனை தான் எடுக்கின்றது. SLFP-யை ஒன்று ராஜபக்ச கட்சி ஆக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதை உடைத்து இன்னொரு கட்சியை நாங்கள் ராஜபக்ச கட்சி ஒன்றை உருவாக்குவோம் என்று SLPP-யை உருவாக்கினார். அந்த ஒரு கிட்டத்தட்ட அதே ஒரு பாணியான, நேரடியாக அதே போல அல்ல, கிட்டத்தட்ட அதே பாணியான ஒரு நடவடிக்கை தான் இது சம்பந்தமாக அங்கு நடக்கின்றது. அந்த அடிப்படையில் இது முடிவுக்கு வரவில்லை. இதை முடிவுக்கு வருவதென்றால் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்கணும். இந்த தீவிர வலதுசாரிகளை என்ன செய்வது, அல்லது அது அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த கோரிக்கைகள், அதாவது பொருளாதாரம் சார்ந்த கோரிக்கைகள், வெளியுறவு கொள்கை சார்ந்த கோரிக்கைகளை எவ்வாறு அணுகுவது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்கான பதில் ஜோ பைடனிடம் இருக்கின்றதா, இவர்களால் அதை மாற்ற முடியுமா? அதாவது அமெரிக்கா இஸ் பேக் என்றார் ஜோ பைடன். அதை விட நாங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு ஸ்னாப் பேக் டு நார்மாலிட்டி என்றார்கள். அதாவது உடனடியாக ஓகே வந்தாச்சு, நீ எல்லாம் பழைய விஷயத்துக்கு திரும்பி விடும் என்ற மாதிரியாக சிலர் பேசுகிறார்கள். அதெல்லாம் தவறு, அது சாத்தியமே கிடையாது. இல்லை, நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் கூட இப்போ தீவிர வலதுசாரி எண்ணம் கொண்ட அல்லது இந்த வலதுசாரிகளை அகற்றுவது என்பதற்கான ஒரு திட்டமிடலை சரியாக ஜோ பைடன் தலைமையிலான குழு நிறைவேற்றி இருக்கின்றது. டெமோக்ராட்ஸ் அதற்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ரீதியில் தான் என்று பார்க்கப்படுகிறது. அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. அங்கு ட்ரம்பிடம் இருந்த ஒரு தலைமைத்துவம், அந்த கெப்பாசிட்டி, உண்மையில் ட்ரம்பை எல்லாரும் வெறுக்கலாம், உண்மையிலே பட்டு மோசமானால் குறும்பன் எப்படி என்றாலும் சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு காடான ஒரு லீடர்ஷிப், அவன் தான் என்ன சொன்னானோ அதை செய்தான்.
இதான் இருக்கிற பிரச்சனையும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அவங்க அங்கிருந்த ஒயிட் ஹவுஸ்ல இருக்கலாம், எல்லா இடங்களிலும் ட்ரம்ப் தனக்கான சப்போர்ட் பேஸை கட்டி நிமித்தி இருக்கிறார். பல்வேறு தீவிர வலதுசாரிகளை பல்வேறு துறைகளுக்குள், ஒரு துறை மட்டுமில்லை, அது நீதித்துறையா இருக்கலாம், பாதுகாப்பு துறையா இருக்கலாம், பல்வேறு துறைகளுக்குள் ஊடுருவி நுழைந்து இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த இனாகுரேஷன் செரிமனி நடந்த 20ஆம் தேதி 25,000 நேஷனல் கார்ட் ஆர்மி மிலிட்டரியை வாஷிங்டனில் போட வேண்டி ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் இருக்கின்ற மிலிட்டரியை விட அதிகமான மிலிட்டரி வாஷிங்டனில் நின்றது முதல் தடவையாக. அது மட்டும் இல்ல, பெரிய இடத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வச்சுதான் அந்த இனாகுரேஷனை அவர்கள் செய்தார்கள். அந்த சமயம் 12 நேஷனல் கார்டை வெளியேற்ற வேண்டியிருந்தது. அவர்களுக்கு லீவு கொடுத்து அனுப்பினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை அங்கு வைத்திருந்தால் டேஞ்சர் வரலாம் என்ற பயத்தில். ஏனென்றால் அவர்கள் ட்ரம்புடைய ஆட்களாக மட்டுமின்றி அவர்கள் தீவிர வலதுசாரி ஒரு அமைப்பின் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்ததன் பின் அவர்கள் செய்திருக்கார்கள். இதே போல் அங்கு இருக்கின்ற எஸ்டாபிளிஷ்மெண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த தீவிர வலதுசாரியம் ஊடுருவி இருக்கின்றது. இதை அவர்கள் அந்த கிளீன் அப் ஆபரேஷன் அல்லது ஒரு 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 விதமான அந்த சொல்லை பாவிக்கிறது ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா அதைத்தான் ட்ரம்ப் சொல்லி கொண்டு திரிகிறார். அவர்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஒரு இந்த வேலையை அவர்கள் எவ்வளவு தூரம் செய்வார்கள் என்பது கேள்விக்குறி. அது ரிப்பப்ளிகன் பார்ட்டியுடைய பலத்தை முழுமையாக உடைக்கவர்களுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை. டெமோக்ராட்ஸுக்கு செனட் ஹவுஸ்ல கிட்டத்தட்ட 50க்கு 50 விதமான நிலைவை தான் இருக்கின்றது. ஒரு சில விஷயங்களை இவர் அமல்படுத்துவதனால், அதாவது அவர் கொண்டு வருகின்ற பொருளாதார நடவடிக்கைகளை அமல்படுத்துவதனால் இவருக்கு மெஜாரிட்டி அங்கு வேணும். அது எடுப்பதானால் 10 அல்லது 10க்கு மேற்பட்ட ரிப்பப்ளிகன் செனட்டருடைய ஆதரவு வரும். அப்படி இருந்தால், அப்படி ஒரு 50க்கு 50 எடுத்தாலும் அந்த பேலன்ஸ் பண்ற ஓட்டு கமலா ஹாரிஸின் ஓட்டு என்று முக்கியமான ஒரு ஓட்டாக இருக்கிறத பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். அவ்வாறுதான் கொண்டு போகணும். அவர்களுக்கு ஆதரவு இல்லை. இப்படி இருக்கிற நிலையில் எவ்வாறு அந்த ப்ரோசஸ் நடக்க போறது என்பது கேள்விக்குறி. ஆனா இன்னொரு முக்கியமான புள்ளி என்னென்று சொன்னால், செனட் ஹவுஸுக்குள் இருக்கின்ற மாற்றம் என்பது ஒன்று. ஆனால் அதுக்கு அப்பால் இருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கின்ற உடைபாடு, போலரைசேஷன், ஒன்றுபட்ட அமெரிக்கா, நாங்கள் யுனைடெட் யூனியன், பழையபடி நாங்கள் ஒன்றுபடுகின்றோம் என்றார் சொல்லுகின்றார். இது சாத்தியமே இல்லாத ஒரு அப்டிராக்டான ஒரு கனவு கதை. அதுதான் நான் கேட்காம இருந்தேன். இப்போ முக்கியமாக ட்ரம்ப் இவ்வளவு மோசமானவராகவும் இவ்வளவு ஊடகங்களாலும் உட்பட பலராலும் சித்தரிக்க அவர் வெளியிலே கொண்டு வரப்பட்டார். அவருடைய பேச்சுக்கள் வெறுக்கத்தக்க பேச்சுக்களும் அவருடைய இனவாதம் சார்ந்த கருத்துக்களும் மக்களிடம் பரவலாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அவரை பற்றிய பிம்பங்கள் அவரை பற்றி அவருடைய செயற்பாடுகள் வெகுவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருந்தாலும், இந்த ஆதரவு தளம் என்பது அது முக்கியமாக அங்கிருக்கின்ற வெள்ளையின உழைக்கும் மக்களிடம் இன்றும் தங்கியிருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? கிட்டத்தட்ட ஆய்வுகளின்படி கிட்டத்தட்ட 30% அல்லது 30% மேற்பட்ட மக்கள் அமெரிக்காவில் ஒரு தீவிர வலதுசாரியா ஐடியாலஜிக்கல் பொசிஷன் இருக்கிறான்னு சொல்றாங்க. அந்த பேஸ் முழுமையாக கைப்பற்றி வைத்திருக்கின்றார் ட்ரம்ப். கிட்டத்தட்ட முழுமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கின்றது. என்றால் அந்த பாலிசிகள் அதன் அடிப்படையில் தான் அவர் தேர்தலை வென்றார். உங்களுக்கு தெரியும், பல்வேறு விதம் ஓலை கட்டுறது, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்ப அந்த ஒரு பேஸ் ட்ரம்புக்கு முதலே இருந்த ஒன்று. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ட்ரம்ப் அதை கைப்பற்ற, உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, பலருக்கு தெரிந்திருக்குமோ தெரியவில்லை, அந்த ட்ரம்புடைய வரலாறு. ட்ரம்புக்கு ஒரு தனிப்பட்ட ட்ரம்புடைய பாலிசி என்றெல்லாம் கிடையாது. ட்ரம்பிசம் என்று சொல்கிறோம், அது ட்ரம்ப் என்ற ஒரு தனி மனிதனுடைய மூலையில் இருந்து வந்த ஒன்று அல்ல. ஏற்கனவே இருக்கின்ற சில பாலிசிகளை ரெஃபர் பண்றதுக்காக சொல்லுகின்றோம். அது அல்லது எக்ஸிஸ்டென்ஷியலிசம் மாதிரியான ஒரு இசம் கிடையாது. அது ஒரு தத்துவார்த்த நிலைப்பாடு அல்ல. சோ அப்ப என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், அங்கு இருக்கின்ற அந்த பேஸை அவர் பிடித்தார். உங்களுக்கு தெரியும், வரலாற்றின் முன்னாடி ஒரு இடதுசாரி அமைப்பு ஒன்று உருவாக்கி ஜனாதிபதி தேர்தலில் நிற்கலாம் என்று முயற்சி செய்த ஒரு ஆள் ட்ரம்ப். பலருக்கு அது அந்த வரலாறு தெரியுமோ தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் பார்ட்டி மாதிரி ஒன்று உருவாக்குது. அவரை பொறுத்தளவு அது கிடையாது. அவருக்கு ஒரு வெஹிக்கிள், அது ரிப்பப்ளிகன் பார்ட்டியை ஒரு ஊடகமா தனக்கு ஒரு வெஹிக்கிளாக பாவித்தாரே தவிர கிடையாது. ஆக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த பேஸ் ஏற்கனவே இருக்கின்ற பேஸ். அந்த பேஸ் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், நீண்ட காலமாக கிளின்டன், அந்த பேஸை பொறுத்தவரை கிளின்டன் என்ற சொல் மிகவும் ஒரு வெறுக்கப்படுகின்ற ஒரு சொல். என்ன சொன்னால், நீண்ட காலமாக ரேகன் காலத்திலிருந்து அந்த ஒர்க்கிங் கிளாஸ் அவர்களுடைய உரிமைகள் தாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. 70ஆம் ஆண்டுகளில் இருந்து ஊதிய உயர்வு என்பது அங்கே கிடையாது. நீங்க ஆச்சரியமா இருக்கலாம் பலருக்கு. உங்களுக்கு ஹரிக்கேன் கட்ரினாவின் போதுதான் பலருக்கு தெரிய வந்தது அமெரிக்காவில் இருக்கும் கொட்டிய வறுமை எப்படி இருக்கிறது என்று. அதே போல் இந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் காலத்தில் தான்
இந்த புரோட்டஸ்ட் காலத்தில் தான் பலருக்கு தெரிய வந்திருக்கு. அங்கு எவ்வளவு தூரத்துக்கு உரிமை மறுப்புகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனை எல்லாம் அமெரிக்கா என்ற வளம் நிறைந்த ஒரு மாபெரும் உலகத்திலேயே முன்னணியில் இருக்கின்ற ஒரு நாட்டில் இருக்கிறதா என்பதை நம்பாமல் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் பலர். உண்மையில் அதல்ல. அப்படியான ஒரு சிக்கல்கள் நிறைந்த ஒரு சமூகம் தான் அமெரிக்க சமூகம். அங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் 70கள் நான் சொன்ன போல் நியூ லிபரல் ஒஃபென்சிவ் டிராகன் காலத்தில் இருந்து தொடர்ந்து பல்வேறு உரிமைகள், பல்வேறு விதமான பொருளாதார நலன்கள் தாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இவர்கள் அதனால் அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் மத்தியில் இந்த ஒயிட் ஹவுஸ் பபுள் என்று சொல்கிறோம், இங்க வெஸ்ட்மினிஸ்டர் பபுள் என்று சொல்கிறோம் இல்லையா, அது மேல் எந்த விதமான நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் அது டீப் ஸ்டேட், அவர்களாக ஒன்றாக இணைந்து தங்களுக்கான ப்ராஃபிட்டை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஐடியா அங்கு இருக்கின்றது. அதுபோல பல்வேறு விதமான கன்ஸ்பிரசி தியரிகள் அங்கு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் கூட ஒன்று ஃபேமஸாக வந்து கொண்டிருக்கு, இங்கே பிரிட்டன்லையும் அது வந்து கொண்டிருக்கின்றது. ஆல்ட்ரைட் ஐடியாலஜிக்கல் அங்கு வேரூன்றி கொண்டிருக்கின்றன. அதோடு சேர்த்து முன்பு நான் ஒரு முறை உங்கள் ஐபிசியில் வந்தபோது சொல்லியிருந்தேன், ஆயுதமயப்பட்ட ஒரு சமூகம், அதுக்காக ஆயுத போராட்டம் நடக்க போறோம் என்று சொல்லவில்லை. ஆயுதமயப்பட்ட ஒரு சமூகம் அங்கு இருக்கின்ற சமூகம், அது ஒரு ரைட்டிங் பேஸ்ல அது கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்படி பல்வேறு விதமான காரணங்கள், அது நிறைய லிஸ்ட் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல்வேறு காரணங்களால் அந்த பேஸ் இருக்கின்றது. இது உடையவில்லை. இந்த பேஸை ட்ரம்ப் வைத்திருக்கிறாரா, அதுக்கு பிறகு பின்வருகின்ற மைக் பென்ஸ் எடுப்பாரா, அல்லது யார் அந்த இதை முன்கொண்டு போவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இன்றைக்கு அது தெளிவாக இன்னும் தெரியவில்லை. அது ட்ரம்ப் ஒரு புதிய கட்சியை உருவாக்குவாக இருந்தால் அது அடுத்த ஆட்சிக்கு வருகிறதோ இல்லையோ அது ஒரு முக்கியமான கட்சியாகுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. இது ஒரு ரெண்டு கட்சி மட்டுமே இருக்கின்ற ஒரு நாடாக இருந்த ஒரு அமெரிக்காவில் இன்று 4 கட்சிகள் உருவாவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. டெமோக்ராட்டிக் கட்சியும் உடைவதற்கான சாத்தியம் இருக்கு. நிச்சயமா. இப்ப இந்த பிரச்சனைகள் டெமோக்ராட்ஸுக்கு உள்ளேயும் பிளவுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜோ பைடனுக்கும் கமலா ஹாரிஸுக்குமான ஆதரவு என்பது கூட டெமோக்ராட்ஸ் கட்சிக்கு உள்ளே ஒரு முழுமையாக இருக்கின்றது என்றால் அங்கும் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. உண்மையாக இந்த பிரச்சனையில் இன்று உலகளாவிய ரீதியில் இந்த வலதுசாரிய சக்திகளின் ஆதிக்கம் என்பது எல்லா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் இந்த ஒரு அரசினை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு அது இலங்கையிலிருந்து பிரித்தானியா முதல் இன்று அமெரிக்கா வரை வெகு வெளிப்படையாக அவர்களுடைய இந்த கருத்துக்களும் அவர்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியும் வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அங்கு ஒரு மாற்றீடாக இவ்வாறு இருக்கின்ற இந்த லிபரல்ஸ், முக்கியமாக ஒரு நடுநிலையை பேசுகின்ற சென்ட்ரிசம் பேசுகின்ற கட்சிகளுடைய வளர்ச்சியை அல்லது அவர்களுடைய முயற்சியை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதாவது சென்ட்ரிசம் தாங்கள் சென்ட்ரல் இருப்பதாக எல்லாரும் காட்டிக்கொள்வாரே தவிர அப்படி ஒன்றும் கிடையாது. அது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டெம்பரரி ஃபினோமினன். ஏதோ ஒரு பக்கத்தில் தள்ளப்பட்டு விடுவார்கள். ஆனால் இப்ப நீங்கள் சொல்கின்ற அந்த லிபரல் சைட் இருக்குத்தானே, அதாவது ரிப்பப்ளிகன் கட்சிக்குள்ளும் இருக்கின்றது, டெமோக்ராட்டிக் கட்சிக்குள்ளும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ரிப்பப்ளிகன் கட்சி என்பது ஒரு வேற விதமான ஒரு அனிமல். அது ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு கட்சியாக இருக்கின்றது. அவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனா நாங்கள் சற்று கொஞ்சம் வரலாற்றை நீண்ட ஒரு தொலைதூர பார்வையோடு பார்க்க வேண்டும். ஆனா இதற்கு முதல் இதே ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் இருந்தது டெமோக்ராட்டிக் கட்சி. அப்ப அங்கு அதுக்கு தலைமைத்துவமும் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள், யார் வருவார் என்று ஒன்றும் தெரியாத பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. இதில் அங்கு டெமோக்ராட்டிக் கட்சிக்கு பெர்னி சாண்டர்ஸுக்கு மிகப்பெரிய பலம் ஒன்று இருந்தது. அதை உடைத்து தான் ஜோ பைடன் பக்கம் திருப்பி பெர்னி சாண்டர்ஸ் ஆதரவை வென்று இன்றைக்கு ஜோ பைடன் வென்றிருக்கின்றார். உண்மையில் அந்த டெமோக்ராட்டிக் கட்சிக்குள் இருக்கின்ற அந்த பெர்னி சாண்டர்ஸா இருக்கலாம், ஏஓசி நியூயார்க்ல இருக்கின்ற அலெக்சாண்டர் கோர்டஸா இருக்கலாம், அவர்கள் ஒரு இடதுசாரிகள், ஒரு தீவிர இடதுசாரிகள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் இடதுசாரிகள், அவர்களுடைய ஆதரவின்றி இந்த ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருக்க முடியாது. சோ இந்த விங் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றது. அதாவது எல்லாருக்கும் $2000 வழங்கணும் என்ற ஒரு கோரிக்கை, அதுக்கு $1500 வழங்குறதுக்கு என்று சொல்லி இருக்கின்றார் எல்லாருக்கும் ஜோ பைடன். அதே போன்று பல்வேறு மினிமம் வேஜை கூட்டுவதாக சொல்லி இருக்கின்றார். பல்வேறு கொள்கைகளை அவர் முன்வைத்தார்கள். அதை உள்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். ஆனால் இந்த கொள்கைகளை எவ்வளவு தூரத்துக்கு நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் என்பது கேள்விக்குறி. பிஸ்கல் டெபிசிட் சார்ந்த ஒரு பிரச்சனை இது. நீங்க பட்ஜெட்டை நீங்க காங்கிரஸுக்குள்ளால கொண்டு போகணும், அதுக்கு அவர்கள் அனுமதிகள் வழங்கணும். 1.9 ட்ரில்லியனுக்கான ஒரு பட்ஜெட் ப்ரொபோசல் ஒன்றை
ஸ்பெண்டிங் ஒன்றை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் ஜனாதிபதியாக முதலே. அமெரிக்க வரலாற்றில் அது முதலாக பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றன. இதுவும் ஒரு விஷயம். ஜனாதிபதியாக முதலே ஒரு ஸ்பெண்டிங் பட்ஜெட்டை திங்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்ல முக்கியமான புள்ளி அது. அதாவது உலகம் முழுக்க நாங்க இந்த பரவலை பார்க்கலாம். ஒரு நாட்டில் மட்டுமல்ல, எந்த ஒரு நாட்டிலும் வலதுசார தீவிர கட்சிகள் பலமாக இல்லை. ஆனால் இந்த பட்ஜெட் போக வேணுமான இதற்கு முதல் ட்ரம்ப் காலத்திலேயோ அதற்கு முதல் ரிப்பப்ளிகன் கட்சியினர் ஆதரவு கொடுத்தார்கள் இந்த மாதிரியான பட்ஜெட் நடவடிக்கைகளுக்கு. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 3 ட்ரில்லியனுக்கு மேற்பட்ட பணம் செலவாகி இருக்கின்றது. இந்த ட்ரம்ப் காலத்தில் செலவு செய்திருக்கிறார்கள். இந்த கொரோனாவை காட்டி அந்த பெரும்பான்மை பணத்தை, அதாவது பணக்கார பெரிய கார்பரேஷன்களை பெயில் அவுட் பண்ணுவதற்காக அது செலவாகி இருக்கின்றது. ஆனால் இனியும் தொடர்ந்து அந்த ரிப்பப்ளிகன் கட்சி அதுக்கு ஆதரவு கொடுக்குமா என்பது கேள்விக்கு. அந்த செலவுக்கு டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள், அது எதிர்பார்க்கலாம் என்ற கொள்கை அடிப்படையில். ஆனால் ரிப்பப்ளிகன் ஆதரவு கொடுப்பார்களா என்பது கேள்வி. வேணுமென்றே இல்லை, நாங்கள் ஆதரவு மட்டும் ஸ்பெண்டிங் பண்ண முடியாது. ஏன்னா தீவிர, அதாவது ஃப்ரீட்மேன் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு நியோலிபரல் அந்த விங்கை ஆதரிக்கின்ற அந்த மாதிரியான அப்ரோச் இருக்கின்ற ஒரு பல்வேறு செனட்டர்கள் தான் ரிப்பப்ளிகன் செனட்டர்கள் இருக்கின்றார்கள். முழுமையான ஆதரவு என்பது சாத்தியம் இல்லை. எவ்வளவு தூரத்துக்கு இதை கொண்டு நடத்தலாம் என்பது கேள்விக்குறி. இப்படி இருக்கு அவர்கள் மறுத்தால் டெமோக்ராட்டிக் கட்சிக்குள் பெரிய சிக்கல் உருவாகும், அதுக்குள் உடைவு உருவாகும். இவர்கள் நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டத்தில் அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு பிற்றின் சிக்கலை பைடன் எதிர்கொள்வார். ஒரு ஹனிமூன் பீரியட் அவருக்கு வரலாம், ஓகேயா இருக்கலாம். ஆனால் பைடன் காலம் என்பது மிக சிக்கல் வாய்ந்த, மிக பயங்கரமான போராட்டங்களும் சிக்கல்களும் நிறைந்த பிரச்சனைக்குரிய காலகட்டமாகத்தான் இருக்கும். என்ன வகையான சிக்கல்களை எதிர்கொள்ள போகின்றார்கள்? அந்த சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு மக்கள் எவ்வாறு தயாராக இருக்கின்றார்கள்? இடதுசாரி இயக்கங்கள், கட்சிகள் என்ன மாதிரியான மாற்றங்களை முன்வைக்கின்றது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். ஐபிசி தமிழின் பேசும் களம் நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளையின் பின்னர் மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். இடைவேளையினை தொடர்ந்து மீண்டும் ஐபிசி தமிழின் பேசும் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். அமெரிக்கா தேர்தல் தொடர்பாகவும் அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள், புதிய அரசு எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்கள், அவர்களுடைய திட்டங்கள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக இன்று நம்முடன் பேசுவதற்காக தமிழ் சொல்லாட்டினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான சேனன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். சேனன், நீங்கள் இடைவெளிக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்த விடயம்தான் இந்த ஜோ பைடன் அரசு எதிர்கொள்ளப் போகின்ற சிக்கல்கள். ஆனால் இன்று பெருமளவு முக்கியமான வெகுஜன ஊடகங்களிலும் சரி, அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லப்படுபவர்களும் சொல்லுகின்ற விடயம், நீங்கள் குறிப்பிட்ட அந்த பட்ஜெட், அதாவது அரசு அதிபராக வர முன்னமே கொண்டு வந்திருக்கின்ற பட்ஜெட் என்பது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கல்களை, பொருளாதார நெருக்கடிகளை ஏதோ ஒரு வகையில் தளர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது ஒரு மிகச்சிறந்த திட்டமாக பேசப்படுகின்றது. மக்களுடைய பிரச்சனை சார்ந்த அல்லது மக்களுடைய இந்த பொருளாதார நெருக்கடியில் அல்லது உழைக்கும் மக்களுடைய இந்த பொருளாதார சிக்கல்களை இந்த கொண்டு வந்திருக்கின்ற இந்த பட்ஜெட்டின் மூலம் தீர்க்கப்படலாம் அல்லது அதற்கான சமிக்ஞைகள் இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? அதுக்கு சுருக்கமான பதில் தான் நடேசன், சாத்தியமே கிடையாது. ஏன் சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது தற்போது அறிவித்திருக்கின்ற 1.9 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் எடுத்துக்கொள்வோம். 2 ட்ரில்லியன் போதாது, ஏற்கனவே 1 ட்ரில்லியன் அனௌன்ஸ். உங்களுக்கு தெரியும், ஒபாமா காலத்தில் மிக அதிகமாக செலவழிக்கப்பட்டது. கன பேருக்கு அது தெரியாது. 789 கிட்டத்தட்ட $800 பில்லியன் ஒபாமா ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்தும் பொழுது அதை ஒரு ட்ரில்லியனாக கொண்டு வருவோம் என்று சொல்லி முயற்சி எடுத்தார்கள். அந்த டைமில் பட்ஜெட்டை செய்து கொண்டிருந்தவர்கள். அதை பற்றி புத்தகங்களும் வந்திருக்கின்றன, நிறைய வந்திருக்கின்றன, பார்க்கலாம். அது கூட சாத்தியப்பட முடியாத இடத்துல ஒரு கட்டமாக ஸ்பெண்ட் பண்ணி அதை நிறைய ஸ்பெண்டிங்கை ஒபாமா செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் செய்தார். ஆனால் பேந்து இந்த கொரோனா காலகட்டம், இந்த வீழ்ச்சிக்கு பிறகு, எக்கனாமிக் மிக மோசமான நெருக்கடி அடைந்த பிறகு இலகுவாக பாஸ் பண்ணார்கள் 1 ட்ரில்லியனை அங்க இருக்கின்ற செனட் ஹவுஸ். அதற்கு பிறகு அது போதாது, அது ஒரு குயிக்கா முடிந்து விட்டது, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் முடிந்து விட்டது அந்த 1 ட்ரில்லியன். அங்க இருக்கின்ற பெரும் 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 பிசினஸ்கள், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி உட்பட, அது உங்களுக்கு தெரியும், ஹார்வர்ட் ஒரு கான்ட்ரோவர்சி ஒன்று இருக்கு, எல்லாம் வருகை துண்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு இன்னும் 2 ட்ரில்லியன் அவர்கள் ஸ்பெண்ட் பண்ணார்கள். அதை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதாக சில தகவல்கள் உண்டு ஏற்கனவே. அப்ப இப்ப பைடன் அறிவித்திருக்கிற 2 ட்ரில்லியன் என்பது ஒரு பார்க்கும்போது அதிகமாக தெரியலாம், ஆனா பெரிய விஷயம் அல்ல. ஆனா இன்றைக்கு அமெரிக்காவுக்கு தேவையான இருக்கிற காசு என்பது அதை விட இன்னும் அதிகமாக தேவை. இந்த 20 ட்ரில்லியன் என்றது ஒரு பீனட்ஸ், ஒரு எந்த விஷயத்தையும் சோர்ட் அவுட் பண்றதுக்கு போதாது.
100 days-இல் 100 மில்லியன் மக்களுக்கு வேக்சின் கொடுப்பேன் என்று பைடன் சொல்லி இருக்கின்றார். அதை நிவர்த்தி செய்வதற்கான எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, அந்த ஹெல்த் கேரா இருக்கலாம், அது மினிமம் வேஜை அதிகரிக்கிறேன் $15 எல்லாருக்கும் யூனிவர்சல் சொல்லியிருக்கிறார். அந்த கேம்பெயின் எங்கிருந்து வந்தது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லோரும். அது இடதுசாரிகள் உருவாக்கப்பட்ட கேம்பெயின். தமிழ்நாட்டியை சேர்ந்த உறுப்பினர்களும் அவர்கள் அந்த ஆரம்பத்து இதுகள் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். இன்றைக்கு பைடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார், அது வந்து தேசிய அளவில் $15 மினிமம் வேஜை கொண்டு வருவேன் என்று. அப்படியான ஸ்பெண்டிங்க்கு வந்து இந்த 2 trillion போதாது. நீங்கள் ஒரு கிரைசிஸில் இருந்து வெளியேற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பேரலல் என்பது அந்த ரூஸ்வெல்ட் காலத்தில் இருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் காலத்தில் இருந்த அந்த நியூ டீல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கெய்ன்சியன் மெஷர்ஸ் என்று சொல்வார்கள். அதைத்தான் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். அதோடு கம்பேர் பண்ணும் போது இப்போ நடக்கின்ற பிரச்சனைகள் போதாது. இப்போது ஸ்பெண்ட் பண்ற ஒரு நியூ டீல் அளவுக்கு வருவதாக இருந்தாலே இன்னும் பல ட்ரில்லியன் டாலர்களை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஒன்று. ஆனால் மேலே சரியான நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா நியூ டீல் என்று அந்த அளவுக்கு கொண்டு வந்தால் கூட இந்த கிரைசிலிருந்து தப்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அது வேறு காலகட்டம். இன்னொரு முக்கியமான புள்ளி, நியூ டீல் வந்து அங்கு அமெரிக்காவை காப்பாற்றவில்லை டிப்ரெஷனில் இருந்து. அதற்கு பின்னால் வந்த யுத்தத்தின் பின்னால் நடந்த அமெரிக்கா வளங்களை கட்டுப்படுத்தியது தான் அமெரிக்காவை காப்பாற்றியது. நியூ டீல் அல்ல. நியூ டீல் ஒரு பங்களிப்பு தான், இல்லை என்று சொல்லவில்லை, அது மட்டும் அல்ல. இது ஒரு முக்கியமான புள்ளி. இன்று இந்த அமெரிக்கா உலகாவிய வளத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த போகின்றது? ஒரு கட்டத்தில் 70% வளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் 90% மேற்பட்ட ஒரு வேர்ல்ட் ட்ரேட் வந்து டாலரில் நடக்கின்ற நிலைமையும் இருந்த நிலைமையை இப்போது நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இப்படி இருக்கின்ற நிலையில் மீண்டும் எழுச்சி வருவதும் எல்லாம் சரியாக நோமாலிட்டிக்கு திரும்புவதும் என்று பேசுவது மிக தவறு, மிக ஒரு சயின்டிபிக்கான பேச்சு அல்ல. இது ஒரு விஷஃபுல் திங்கிங், ஒரு கனவு. இந்த கனவு நிறைவேறப் போவதில்லை. இதுதான் இன்று அமெரிக்கா எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று. இந்த கனவுகளை மட்டும்தான் அங்கு விற்கிறார்கள் இந்த ஒர்க்கிங் கிளாஸுக்கே தவிர அவர்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இப்படி இருக்கின்ற போது வெறும் கனவுகளை மட்டும் குடித்து விட்டு அவர்கள் பேசாமல் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறது தவறு. அவர்கள் ட்ரம்புக்கு ஆதரிப்பார்கள், ஏதோ ஒரு எதிர் சக்திகளுக்கு ஆதரிப்பதற்கான சிச்சுவேஷன் இருக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரி இடதுசாரிய சக்திகளும் மிக பலமாக இருக்கின்றார்கள் இன்று அமெரிக்காவில். இன்றைக்கு உண்மையிலேயே இடதுசாரி சக்தி பலமாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு அமெரிக்கா. இதா கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம் பலருக்கு. ஆனால் அப்படி இருக்கின்ற ஒரு நிலைதான் இருக்கு அமெரிக்காவில் இருக்கின்றது. பழைய அமெரிக்கா இனிமேல் கிடையாது. அது பைடன் வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன என்பது திட்டத்தில் பழைய சிச்சுவேஷன் என்பது பற்றி சிந்திப்பதோ சான்ஸே கிடையாது. கிளின்டன் அல்லது ஒபாமாவுடைய தொடர்ச்சியாக, ஏனென்றால் ஒபாமா காலத்தில் வைஸ் பிரசிடண்டாக இருந்தவர் பைடன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கிறார்கள். சான்ஸே கிடையாது. ஏனென்றால் காலகட்டம், எக்கனாமிக் சிச்சுவேஷன், இருக்கின்ற சூழ்நிலைகள், புறநிலை காரணிகள் எல்லாமே ஒபாமா காலத்து காரணிகள் அல்ல, அதை விட இன்னும் தாண்டி இருக்கின்றது, அதை விட சீரியஸாக மாறுகின்றது, அதை விட ஆழப்பட்டு இருக்கின்றது. இந்த கிரைசிஸ் எல்லாம் மிகவும் மேலமாக ஆழமடைந்திருக்கின்றது. இவற்றை எதிர்கொள்வதானால் தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டி வரும். அதற்கான சக்தி, அதற்கான நோக்கம் பைடன் இருக்கின்றதா என்றால் லிமிட்டட். அவர் தன்னை ஒரு சென்ட்ரிஸ்டாக நீங்க முன்னாடி சொன்னது போல் காட்ட முயற்சி செய்கின்றார். அங்கும் ஒரு பேலன்ஸ் பண்ண வெளிக்கிடுகிறார் அவர். அது எவ்வளவு தூரத்துக்கு பேலன்ஸ் பண்ணலாம்ன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது மட்டுமின்றி அதை கொண்டு அமுல்படுத்துவதற்கான சக்தி அவருக்கு செனட்டர் இருக்கின்றதா என்பது இல்லை, அவர்கிட்ட இல்லை, தெளிவாக சொல்லலாம். அடுத்தது ட்ரம்ப் மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பவரை அவர் உபயோகிப்பாரா? ஜனாதிபதியுடைய பவரை உங்களுக்கு தெரியும், அதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு ஜனாதிபதி பவர் உபயோகித்தவர் ட்ரம்ப். தன்னுடைய பவர் முழுமையாக உபயோகிக்கக்கூடிய ஒரு லீடர் இவரா பைடன் என்று கேட்டால் அதுவும் ஒரு சாத்தியம் இல்லை. அது நடக்காது, எங்களுக்கு திட்டவட்டமாக அதை சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான சாத்தியம் இல்லை என்பதுதான் வரலாற்று அவருடைய கேரக்டர் பார்க்க கூடியதாக இருக்கின்றது. அல்ஜசீராவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் நேற்று அழகாக சொல்லியிருந்தார், ஆளை பார்க்க வந்து சரியான டயர்டா இருக்கு. நான் நினைக்கிறேன் ஆள் டயர்டான ஆள் தான், இவ்வளவு தூரத்துக்கு இவர் டயர்ட் இல்லாமல் நின்று பிடிக்க போகிறார் என்று தெரியவில்லை என்று அல்ஜசீராவை சேர்ந்த ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அதை சொல்லியிருப்பார். அப்படியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு சிக்கலான ஒரு மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்ற இந்த ஜனாதிபதி மிக பலவீனமான ஜனாதிபதியாகவும் இருக்கின்றார் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஒரு பலவீனப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நாடு, அதே சமயத்தில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கின்ற நாடு, ஒரு பலவீனமான ஜனாதிபதியை வந்திருக்கின்றார். அவர்கள் ஒரு நிறைவேற்று ஒரு அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பலம் உள்ள ஒரு செனட்டை அவர் லீட் பண்ணவும் இல்லை. தன்னுடைய அதிகாரத்தை பாவிப்பாரா என்பதும் கேள்வி. இப்படியான
சூழ்நிலை தான் நாங்கள் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அமெரிக்காவுடைய எதிர்காலம் பற்றி பேசுகிறோம். நீங்கள் குறிப்பிட்ட விடயம் தான் முக்கியமானது. அதாவது இடதுசாரிகள் அல்லது இடதுசாரி அரசியல் என்பது மிகவும் ஒரு வளர்ச்சி அடைந்து வருகிறது, அல்லது ஒரு பலமடைந்து வருகின்ற நாடாக அமெரிக்கா இருக்கின்றது என்று. ஆனால் தற்போதும் கூட நீங்கள் பிரித்தானியாவோடு ஒப்பிட்டு பார்த்தால், பிரித்தானியாவில் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராக ஒரு இடதுசாரியை கொண்டு அவர் வர முடிந்திருந்தது. 2 தேர்தல்களை அவர் சந்திக்க முடிந்திருந்தது. பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்திருந்தார், தேர்தலை சந்தித்தார். ஆனால் இன்றும் கூட அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே முக்கியமாக டெமோக்ராட்ஸுக்குள்ளேயே கூட பார்த்தால் பெர்னி சாண்டர்சன் போன்றவர்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறு இடதுசாரி அரசியல் அல்லது இடதுசாரிகளுடைய ஒரு அமைப்புகள் அங்கு வளர்ச்சி அடைந்து வருகின்றது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள்? இல்லை, நல்ல கேள்விதான். அது என்னன்னா, முக்கியமான வேறுபாட்டை யூரோப்போடு நீங்க பார்க்கிற போது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி என்னென்றால், இங்கு ஏற்கனவே எஸ்டாபிலிஷ் ஆகின ஒரு இடதுசாரி அமைப்புகள், இடதுசாரிய சார்ந்த நடைமுறைகள், அரசியல் எல்லாம் இருக்கின்றது யூரோப்பை பொறுத்தளவு. அதனால் இப்போ உங்களுக்கு தெரியும், நோடி கண்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் அல்லது பல்வேறு நாடுகளில் நீங்க அந்த ஹெல்த் சர்வீஸ் வந்து ஃப்ரீயா இருக்கிற பல்வேறு காரணம் இங்க இருக்கின்ற போராட்டங்கள் வேறு. அங்கு இந்த பனியுத்த காலமும் சரி, அது மெக்காத்தீச காலத்துக்கு பிறகு, 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு இடதுசாரிகள் வேட்டையாடப்பட்டார்கள், முடக்கப்பட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அங்கு அந்த இடதுசாரிய பலம் ஒன்றான ஒரு கட்சி அங்க இருக்கு. அது புது அனுபவம். அமெரிக்க மக்கள், அங்கிருக்கின்ற ஒர்க்கிங் கிளாஸ், அங்கிருக்கின்ற இளைஞர்களுக்கு அது ஒரு புது அனுபவம். இது முக்கியமான விஷயம். இங்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சோசியலிச கட்சின்னு இருக்கிற ஒரு கட்சி ஆட்சியில பல தடவை இருந்திருக்கிறது பிரான்ஸ்ல. அது ஒரு உண்மையிலேயே வலதுசாரிய கட்சி. அப்ப அப்படியான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்ட சமூகமாக இருக்கின்றது ஐரோப்பிய சமூகம். அது அல்ல அமெரிக்காவில். ஒன்று. 2வது, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான புள்ளி என்னன்னு சொன்னால், அங்கிருக்கின்ற வலதுசாரிய அல்லது தீவிர வலதுசாரிய சக்திகள் மிக பலம் வாய்ந்தவை மட்டுமல்ல, தமக்கு எதிரான சக்திகளை எவ்வளவு தூரத்துக்கும் சென்று முடக்கக்கூடிய சக்தி உடையவை. உங்களுக்கு இன்றைக்கு பாத்திரம் எல்லா பல்லையும் புடுங்கி துரத்தி விட்டு இருக்கிறார்கள் ட்ரம்பை. ட்விட்டர்ல இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ட்விட்டர்ல இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டு ஆளை அனுப்பியாச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. திணறிக்கொண்டு தனக்கான ஒரு ஊடகத்தை உருவாக்குவது, தனக்கான ஒரு கட்சியை உருவாக்குவதை நோக்கி அவரை தள்ளி இருக்கிறது இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அது ஒரு பலமான ஒன்று. சும்மா உடைக்க முடியாது ஒன்று. 2வது, ஏற்கனவே கோபின் அனுபவம் அவர்களுக்கு தெரியும். பெர்னி சாண்டர் முதல் வந்து கோபின் 2ஆவதா வந்திருந்த வரவில்லை. கோபின் அனுபவம் வந்து உலகம் முழுக்க இருக்கின்ற பல்வேறு வலதுசாரிய சக்திகள், கட்சிகள் கற்றுக்கொண்டு விட்டார்கள். கோபின் முதலானவர்களை விட்டா என்ன நடக்கும் என்று தெரியும் அவர்களுக்கு. அது ஒன்று. அந்த ப்ராஜெக்டை திருப்பி அலோவ் பண்றதுக்கு எந்த நாடும், அமெரிக்கா மட்டுமல்ல, இது ஜெர்மனியா எடுத்துக்கொள்ளலாம், பல்வேறு நாடுகள் அதை தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பார்கள். வந்த பிறகு சந்திப்பதை விட வருவதற்கு முன்னே தடுத்து விடுவோம் என்று அந்த அடிப்படையும் அமெரிக்கா பெர்னி சாண்டர் பிளாக் பண்ணின ப்ரோசஸ்ல நாங்க பார்க்கலாம். ஒன்று. 3வது புள்ளி என்னென்று சொன்னால், இந்த இடதுசாரிகள் என்று சொல்லி வருகின்ற தலைமைகளுடைய பலவீனம். உதாரணத்துக்கு ஏஓசியா இருக்கலாம், பெர்னி சாண்டர்ஸா இருக்கலாம். இவர்கள் இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு தலைமை உருவாகவில்லை என்று பார்க்கின்றோம் நாங்கள். அங்கு அந்த கட்சி, இப்போ உதாரணத்துக்கு பெர்னி சாண்டர்ஸ் வந்து ஒரு ட்ரம்ப் மாதிரி ஒரு தீவிர ஒரு போக்குள்ள ஒரு ஆளாக இருந்திருந்தால், இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியை அவர் கட்டி நிமித்தி இருக்க முடியும். இன்றைக்கு 3வது ஒரு கட்சி இன்றைக்கு அமெரிக்காவில் நின்று இருக்க முடியும். அதற்குரிய எந்த விதமான முதுகெலும்பும் பெர்னி சாண்டர்ஸிடம் கிடையாது, இருக்கவில்லை, இருக்க போதும் இல்லை, இனித்தான் வர வேண்டும் அதற்கு அடிய தளம். அப்ப அங்கிருக்கின்ற பிரச்சனை ஏற்கனவே ஒரு அமைப்பு ரீதியான திரட்சி இல்லை அங்க இருக்கிற இடதுசாரிகளுக்கு. அங்கு அவர்களுக்கான தலைமைத்துவம், தெளிவான போக்கு இல்லை. ஆனால் என்ன நான் சொல்லுகிறேன், அங்கு வளர்ச்சி இருக்கிறேன்னு சொன்னால், இளைஞர்கள் மத்தியிலும் தொழிலாளர்கள் மத்தியிலும் இருக்கின்ற வளர்ச்சி. உங்களுக்கு பிளாக் லைஃப்ஸ் மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்ல நீங்க பார்த்தீர்களானால், அதில் இருக்கின்ற ஆக்டிவிஸ்ட் லேயர்கள் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் வந்து ஆன்டி கேபிட்டலிஸ்ட், முதலாளித்துவ அமைப்புகளை எதிர்ப்பவர்கள், முதலாளித்துவ அந்த நடைமுறைகளை எதிர்ப்பவர்களாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இளைஞர்கள் மத்தியில் சோசியலிசம் என்று சொல்லோ அல்லது இடதுசாரிய கருத்துக்களோ மிக பலமடைந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவில். பேஸ் அளவில், அடிப்படையில் வந்து இடதுசாரிய கருத்துக்கள், இடதுசாரிய தன்மை பலப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லுகின்றேன். அது ஆர்கனைசேஷன்ல அமைப்பு ரீதியாக எவ்வளவு தூரத்துக்கு வரும், அதிகாரம் சார்ந்து எவ்வளவு தூரத்துக்கு நகரும் என்றது வேற கேள்வி. அது இப்போதைக்கு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கின்றது. பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கின்றது, பல்வேறு டிபேட், டிஸ்கஷன் நடக்க இருக்கின்றது. இதில் நாங்களும் பங்களிக்க வேண்டும். உதாரணமாக இந்த பட்ஜெட் சார்ந்த டிஸ்கஷன் என்ற ஒரு தியரிட்டிக்கல் டிஸ்கஷன், இது சார்ந்து தமிழில் பல கட்டுரைகள் எழுதலாம். எதிர் என்ற வெப்சைட்டில்
தொடர்ந்து பாருங்கள், சில கட்டுரைகள் வரும், படியுங்கள், இதில் பங்களியுங்கள். முக்கியமாக இப்போ எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு விடயமாக என்னவாக இருக்கின்றது என்றால், இடதுசாரிகளுடைய அரசியல், இளைஞர்கள், தொழிலாளர்கள் இந்த அரசியல் மூலம் கவரப்படுகின்றார்கள், அந்த விடயங்களை பேசுகின்றார்கள், போராட்டங்களில் பங்கு கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு தேர்தல் அல்லது ஒரு அதிகார போட்டி அல்லது ஒரு அதிகாரம் சார்ந்த பிரச்சனை என்று வரும்பொழுது இடதுசாரிகளால் அந்த அளவிற்கு மக்களை ஒருங்கிணைக்கவோ மக்களிடமிருந்து ஆதரவை பெற முடிவதில்லை என்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படுகின்ற. இடதுசாரி அரசியல் என்பது உலகம் முழுவதுமே ஒரு அரசியலை கைப்பற்றக்கூடிய, ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு அளவிற்கு மக்களிடம் செல்வாக்கு செலுத்தவில்லை என்ற ஒரு விமர்சனம் தான் வைக்கப்படுகின்றது. இப்போ நீங்கள் சொல்வதை பார்த்தால் கூட வலதுசாரிகள் மிக தீவிரமாக ஒரு என்ன சொல்வது, ஒரு ஆயுதமயப்பட்ட ஒரு வலதுசாரிகள் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா போன்ற நாட்டில் எவ்வாறு இடதுசாரிகளுடைய செயற்பாடு வளர்ச்சி அடையும் அல்லது இடதுசாரிகள் மீதான ஒரு மிக அச்சுறுத்தலான நிலைமை என்று சொல்லுங்கள். நீங்கள் முதலே குறிப்பிட்டது போல அமெரிக்காவில் மிக அச்சுறுத்தலான ஒரு நிலைமை இருந்திருக்கின்றது இடதுசாரிகளுக்கு. இன்றும் அதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி எவ்வாறு இடதுசாரி அரசியல் என்பது அங்கு அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நீங்கள் கேட்ட கேள்வி பொதுவாக இருக்கிறது தான். எல்லார் மத்தியிலையும் நாங்கள் அடிக்கடி சந்திக்கின்ற பேச்சு தான். மற்றது சிலர் இந்த இடதுசாரியம் வலதுசாரியம் எல்லாம் இல்லை என்று கூட பேசுவார்கள். அது உண்மையிலே அது ஒரு மேலோட்டமான பார்வை, சமூகம் சார்ந்த ஒரு மேலோட்டமான பார்வை இருக்கிறதால் அப்படி வருகிறது. நாங்கள் அதனால்தான் அரசு என்றால் என்ன, சமூகம் எப்படி இருக்கின்றது, சமூக உறவுகள் என்ன, சமூகம் எப்படி இருக்கின்றதை பற்றி சிந்தியுங்கள், பாருங்கள், ஆழமாக பாருங்கள் என்று நாங்கள் பேசுவதற்கான காரணம் அதுதான். ஏனென்று சொன்னால் இது ஒரு மேலோட்டமான பார்வை தான். இடதுசாரியம் என்று, அதாவது குறிப்பாக தீவிர இடதுசாரியம் என்றது என்ன என்று சொன்னால், அது ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நடைமுறைக்கு ஒட்டுமொத்தமான மாற்றை முன்வைக்கின்ற ஒரு முறை. அதாவது திங்கிங் அவுட் சைட் தி பாக்ஸோ அல்லது எப்படியானாலும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம், இருக்கின்ற எந்த ஒரு நடைமுறையையும் ஏற்றுக்கொள்ளாத முறை. நான் சொல்வது தீவிர இடதுசாரியம் என்றால் ஒட்டுமொத்த அது எவ்வாறு அதிகாரத்தை பிடிக்க முடியும், அது எவ்வாறு பலமடைய முடியும் என்றால், இருக்கின்ற அதிகாரம், இருக்கின்ற அமைப்பு மிக பலவீன அடையும். அது பலமாக இருக்கும் வரையும் தன்னை உடைத்து இன்னொன்றை நிறுவுகின்ற ஒன்றை அனுமதிக்காது. அதனுடைய அடிப்படைகளை தான் நாங்கள் பார்க்கின்றோம். தப்பி தவறி ஒரு தீவிரமற்ற இடதுசாரிகள் அல்லது ஒரு ஒரு கொஞ்சமாவது சில மாற்றங்களை, அதாவது இருக்கின்ற அமைப்புக்குள்ளேயே சில மாற்றங்களை மக்களுக்காக கொண்டு வருவோம் என்று சிந்திக்கின்றவர்கள் தீவிரமற்ற இடதுசாரிகள். அவர்களை பற்றி தான் நீங்கள் முதல் பேசணும். பெர்னி சாண்டர்ஸா இருக்கலாம் அல்லது ஜெரமி கோர்பினாக இருக்கலாம். அவர்களையே விடாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இதுதான் ஒரு சிக்கல். அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம் சார்ந்த ஒரு விஞ்ஞான சார்ந்த ஒரு பார்வை என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் அடுத்த கேள்வியின் அடுத்த பகுதி என்று சொன்னால், அங்கிருக்கின்ற ஒரு தீவிர நிலவரம், வலதுசாரியம் அல்லது அங்கிருக்கின்ற பலமான ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறைக்குள்ளால் இடதுசாரிகள் எப்படி பெறப்படுவது என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதுதான் நான் சொல்றேன், அது ஒரு கேள்விக்குறிதான். அது முற்றுமையாக நாங்கள் நிரந்தரமாக சொல்லிவிட முடியாது. ஆனால் அங்கிருக்கின்ற நிலவரத்தை பார்க்க வேண்டும். உங்களுக்கு அங்கிருக்கின்ற ட்ரேட் யூனியன்ஸ், அதாவது அங்கிருக்கின்ற தொழிற்சங்கங்கள் எவ்வாறு பலமடைகின்றன, அவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு பலமடைகின்றன, அங்கிருக்கின்ற பல்வேறு இடதுசாரி அமைப்புகள் எவ்வாறு பலப்பட்டு வருகின்றன என்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கின்றது. இந்த பலமடைதல் ஒரு அரசியல் ரீதியான தெளிவோடும் ஒரு குறிப்பாக எல்லா மக்களும் ஒரு ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரு தளம், ஒரு அமைப்பு, ஒரு கட்சி ஒன்றில் உடன்பட்டு வருவதன் மூலம் மட்டும்தான் அந்த மாற்றம் சாத்தியம். மற்றபடி சாத்தியம் இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது மற்றபடி அதற்கான சாத்தியம் இல்லை. ஏஓசிக்கு வாக்களிப்பதாலோ அல்லது பெர்னி சாண்டர்ஸ் ஒரு ஜனாதிபதியாக சந்தர்ப்பம் இருக்கின்ற சில மாற்றங்கள் வரலாமே தவிர அது மிக பெருமான ஒரு பலமாக திருச்சி அடைவது சாத்தியம் இல்லை. ஆனால் இன்று அமெரிக்கா, உலகில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவில் அதிக அளவு அதற்கான சந்தர்ப்பம் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது என்பதை மட்டும்தான் சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு ஏனென்றால் பல பேர் அமெரிக்கா என்பது ஒரு வலதுசாரி நாடு, முதலாளித்துவ நாடு, அதனுடைய அந்த பகுதிகளை மட்டும்தான் பார்க்கிறார்கள். இன்னொரு அமெரிக்கா ஒன்று இருக்கிறது என்பதை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. அந்த இன்னொரு அமெரிக்கா இவ்வளவு காலமும் வாய்ஸ்லெஸ் அமெரிக்காவாக இருந்தது. அமெரிக்கா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று கொண்டு போய் உலகம் முழுக்க ஒரு நிறுவினாலும் கூட அமெரிக்காவுக்குள் இருந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வாய்ஸே இருக்கவில்லை. அவர்களுக்கான ஒரு குரல் என்று வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் நிறுவனமயப்படுவதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அமைப்பு மயப்படுவதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தத்துவார்த்த பலமடைந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய ஒரு வீரியத்தை தான் இன்றைக்கு டெமோக்ராட்டிக் கட்சி
கூட ஒரு ஒழுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதனுடைய பகுதிதான் மக்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு சில பகுதிகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஏற்கனவே சொன்னோம், பெர்னி சாண்டர்ஸ், ஏஓசி முதலானவர்களுடைய அந்த ஒரு பகுதி டெமோக்ராட்டிக் கட்சிக்குள் பலமாக இல்லை என்று சொன்னால் இந்த ஜோ பைடன் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை செய்திருக்க மாட்டார். இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பலவீனமாக இருக்கும் பொழுதே கூட சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு வென்றடிக்கக்கூடிய ஒரு போக்கு தான் அந்த இடதுசாரிய போக்கு. அது பலம் அடைவது என்பது முற்றுமுழுதான மாற்றத்தை கொண்டு வருவது, அதை நோக்கி நகர்வதற்கான அடிப்படைகள் இருக்கின்றன. இதைத்தான் சுட்டிக்காட்டுவது. நிச்சயமா இது ஒரு பொதுவான கேள்வியை இறுதி கேள்வியாக வைக்கின்றன. அதாவது இந்த தேர்தல்கள் வரும் பொழுது தீவிர இடதுசாரிகளை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற ஒரு கேள்விதான். அமெரிக்கா தேர்தல் உட்பட இனி வரப்போன்ற இந்தியாவிலே வரப்போன்ற தேர்தல் உட்பட பல தேர்தல்களில் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், மோடியை அகற்ற வேண்டும் என்றால் காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டும், மற்றும் இன்றைய ட்ரம்பை அகற்றுவதற்கு ஜோ பைடனுக்கு வாக்களிக்க வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகள் தான் தொடர்ந்து பார்க்கப்படுகின்றது. இலங்கை தேர்தலிலும் கூட மஹிந்த ராஜபக்ஷ வரக்கூடாது என்பதற்காக ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும். இவ்வாறான கருத்தோட்டங்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் இந்த விடயங்களை தீவிர இடதுசாரிகள் அல்ல உங்களை போன்றவர்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது ஒரு பெரிய பரப்பிதனை ஒரு தனி நிகழ்ச்சியாக செய்ய வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட இந்த விடயம் என்ற வகையில் இந்த கேள்வியை நான் உங்களிடம் இறுதியாக வைக்கின்றேன். இது நடேசன் இடதுசாரிகள் மட்டுமல்ல, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். இது பொதுவாக இடதுசாரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக அரசியலில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம்தான். இது ஒரு லாஜிக். இது உங்களுக்கு தெரியும், லாஜிக் என்பது அரசியலில் போதாது. லாஜிக் என்பது ஒரு சரியாக சொல்லவில்லை, நான் அதுக்கு தவறு. ஒரு லாஜிக் என்பது ஒரு போதாமை, ஒரு லாஜிக்கல் அப்ரோச். இதை நாங்க ஒரு இன்னொரு ஃப்ரேஸால சுட்டி காட்டுவார்கள், அதாவது லெஸ்ஸர் ரிவிலிசம் அப்படின்னு சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும், ராஜபக்ச போன முறை கடந்த தேர்தல், இந்த தேர்தலில் இதற்கு முந்தைய தேர்தலில் நிற்கும் பொழுது vote for a known devil அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு தீமைக்கு நீங்க தெரியாத தீமைக்கு வாக்களிப்பதை விட தெரிந்த தீமைக்கு வாக்களியுங்கள் என்று ராஜபக்சவே தேர்தலில் சொல்லி இருப்பார். உங்களுக்கு தெரியும். அதாவது லாஜிக்காக பார்க்கிற அந்த தீமையை விட பரவாயில்ல, இந்த தீமையை நான் எடுத்துக்கொள்கின்றேன். வெட்டத்தான் போகிறார்கள். எந்த காயை வெட்டுவது, எந்த கத்தியால் வெட்டுவது என்பதை தீர்மானிக்கிற உரிமையை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை தாண்டி நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம். முக்கியமாக தமிழ் பேசும் மக்கள் ஒடுக்கப்படுற தமிழ் பேசும் மக்களுடைய அரசியலை பேசுபவர்கள் இதை தாண்டி சிந்திப்பது, அதை தாண்டி செல்வது மிக மிக அவசியம். ஏனென்று சொன்னால் சொல்யூஷன் அவர்கள் வழங்குகின்ற ஃப்ரேம்வொர்க்கில் இல்லை. எங்களுக்கான தீர்வு, அதாவது நிரந்தர தீர்வு என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த சதுரத்துக்கு இல்லை, அதுக்கு வெளியால் இருக்கின்றது. நீங்கள் அந்த சதுரத்துக்கு நின்று ஓடி ஓடி விளையாட உங்களை கிளச்சி அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப அது நீங்கள் அந்த தீமை. ஆனால் நீங்கள் அதை விட இது குறை தீமை என்றது வெறும் கற்பனை மட்டுமே. அது குறைமை தீமையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை விட மோசமான தீமையா கூட இருக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜபக்ச முதல் முறையாக 2004 நினைக்கிறேன் வெற்றி அடையும் பொழுது அது ஒரு குறை தீமையாக இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை பெரும்பான்மை தமிழ் மக்களுக்கு இருந்தது. நிறைய தமிழ் மக்களுடைய வாக்கின் மூலமாக வெற்றிக்கு வந்தவர் ராஜபக்ச. அதை மறந்துவிட முடியாது. ஆனால் மிக மோசமான தீமையாக எப்படி மாறினார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எப்பவுமே குறை தீமை என்றது வெறும் கற்பனை மட்டுமே. அது உண்மையாக குறை தீமையா என்பதை வரலாற்று பேருந்து தீர்மானிக்கின்றது என்பதை ராஜபக்ச அனுபவத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் முடிவையோ தீர்வையோ அல்லது வாக்களிப்பதையோ நோக்கி நாங்கள் நகர முடியாது. அதற்கு அப்பால் சென்று எங்களுடைய கொள்கை அடிப்படையில், எங்களுடைய கோரிக்கை அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவுகளையும் தீர்வுகளையும் நோக்கி நகர்வதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சதுரத்துக்கு வெளியால் நின்று சிந்திக்க வேண்டும், அதை நோக்கி நகர வேண்டும். நிச்சயமா அது பற்றி நாங்கள் தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பற்றி உங்களுடைய இந்த கருத்துக்களையும் உங்களுடைய பதில்களையும் தந்தமைக்கு நன்றி. நன்றி நடேசன். இத்துடன் இந்த நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு வருகின்றது. தொழில்நுட்பத்தில் உதவிகளுடன் விடைபெறும் நான் நடேசன். நன்றி, வணக்கம்.